எத்தனாவது தொகுப்பு கேட்குறீங்க? இப்போதான் முதல். இல்லையே, முதல் தொகுப்புலாம் கிடையாது, ரெண்டாவது தொகுப்பு. சிவமும் சக்தியும் வேறல்ல. சிவமும் சக்தியும் வேறல்ல. நீங்கள் சிவத்தையும் சக்தியும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பாடம் நம்ம இன்னும் ஆழமாக கேட்கணும்னு அர்த்தம். எப்பவுமே இந்த சிவசக்தியில் என்ன பண்ணக்கூடாது, பேதம் வரக்கூடாது. சிவமும் சக்தியும் சூரியனும், சூரிய ஒளியும் போல, நெருப்பும் சூடும் போல, மலரும் மணமும் போல, குணகுணி சம்பந்தம். சிவத்துக்கு என்ன பெருமை இருக்கோ அத்தனை பெருமையும் சக்திக்கு உண்டு, சக்திக்கு என்ன பெருமை உண்டோ அத்தனையும் சிவத்துக்கு உண்டு. ரெண்டும் ஒரு பொருள். சிவமும் சக்தியும் பொருளால் ஒன்று, செயல்பாட்டால் தான் ரெண்டு. புரியுதுங்களா? செயல்பாட்டால் தான் வேறு. பொருள் என்னது? சிவசக்தி என்பது ஒரே ஒரு பொருள் தான், ரெண்டு பொருள் கிடையாது முதல்ல. அதனால் இந்த கேள்வியே தப்பு. தொழில் தான் வேற வேற. சரியா?